மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து சங்கீதம் 91வது அதிகாரத்திலே 2வது பகுதிக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். பகுதி 2, 2வது பகுதியிலே நாம் தொடர்ந்து அதை நாம் தியானிக்க நாம் கடந்து வருவோம். 2வது பகுதியிலே நாம் பார்க்கிற பொழுது இந்த கிறிஸ்துவை காண்பித்துக் கொடுக்கிற நானும் நீங்களும் வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் காண்பிக்காதபடிக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உத்தரவு உண்டு, வியாகுலம் உண்டு, பாடுகள் உண்டு. இதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உபத்திரவத்தினாலே நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற அந்த பகுதியையும் நாம் அவர்களுக்கு காண்பித்துக் கொடுக்க வேண்டும். அப்படி காண்பித்துக் கொடுக்காவிட்டால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு அற்று போகிற பொழுது, அவள் எதிர்பார்த்து வந்த சமாதானமான, சுகமான, விடுதலையான, மகிழ்ச்சியான வாழ்க்கை அவளுக்கு கிடைக்காத பட்சத்தில் பின்வாங்கி போய் விழுந்து போகிறார்கள். அவர்கள் வேறனுடைய கண்ணியிலே சிக்கப்பட்டு அவர்கள் விழுந்து மாண்டு போகிறார்கள். அதற்கு இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் அதற்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே இந்த கண்ணியை குறித்து சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, இந்த கண்ணி என்பது ஒரு வலையை விரித்து ஒரு பெரிதான ஒரு அகழ்வாழ் ஒரு பெரிய குழிய ஒன்றை அதை தோன்றி அதற்கு மேலாக பொறி ஒன்றை வைத்து அதற்கு மேலே நல்ல தேவையான ஆகாரங்களை அதிலே போட்டு வைத்திருப்பார்கள். இன்றைக்கு சத்துருவும் நம்மை பிடிக்கும்படியாக நமக்கு தேவையானது என்னவோ அதைத்தான் அவன் நமக்கு தருவான். இன்றைக்கு பார்க்கிறோம், டிவியை திறந்தா எல்லா விதமான அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, போனை திறந்தா எல்லா விதமான அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, பல ஆப் உண்டு. எதை திறந்தாலும் அவங்களுக்கு என்ன வேணும்? டிவி வேணுமா, டிரெஸ் வேணுமா, கார் வேணுமா, வீடு வேணுமா, எல்லா விதமான தேவைகளையும் அங்கே அவன் வலையாக விரித்து வைத்திருக்கிறான். நாம் பார்க்கிறோம், போன் எடுத்தோம் உடனே அதுல வருகிறது. எல்லா தேவைகளையும் அங்கே அவன் கீழே அடியிலே கண்ணியே வைத்து வலையை விரித்து எல்லாவற்றையும் நமக்கு அதை வெளிப்படையாய் காண்பிக்கிறான். இன்றைக்கு அதையெல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, அந்த கண்ணியிலே நாம் அகப்படுகிறதுக்கு காரணம் என்ன? நமக்கு தேவையானதான் அங்கே வைத்திருக்கிறான் சத்துரு. அந்த வலைக்கு மேல வைத்திருக்கிறது என்ன? டிவியை திறக்கிற பொழுது சொல்லுவாங்க, லீசிங்ல கார் உங்களுக்கு தரப்படும், லீசிங்ல வீடு உங்களுக்கு தரப்படும், எல்லா காரியமும் உங்களுக்கு லீசிங்ல இலகுவான முறையில தவணை முறையில உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லி நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அந்த வலைக்கு மேல அவன் விரித்து வைத்திருப்பான். ஆனால் கீழே என்ன உண்டு? பெரிதான பொறி உண்டு. வீடை வாங்கிடுவோம், வாகனத்தை வாங்கிடுவோம், அவனுடைய வலையில நம்ம மாட்டிட்டோம். மாதம் மாதம் அந்த லீஸ் நம்மளால கட்ட முடியல, இருந்த பணம் நம்மளை விட்டு கையை விட்டு போயிடுச்சு. ஆனா சத்துரு என்ன பண்றான்? அவனுடைய வலையில நம்ம விழும்படியாக நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைய அந்த வலையில தூவி வச்சிருக்கிறான். ஆகாரமா, ஆடையா, உலக ஐஸ்வர்யமான காரியங்களா, தங்க ஆபரணங்களா, எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கே சத்துரு அதற்கு மேலாக வலைக்கு மேலாக விரித்து வைத்திருக்கிறான். நாங்க உலக ஆசீர்வாதத்தை நம்பி ஓடி கால்களை வைக்கிற பொழுது எங்களுடைய கால்கள் அந்த வலையிலே அது சிக்கப்பட்டு அந்த பொறியிலே பிடிக்கப்பட்டு அந்த குழிக்குள்ளே இருக்கிறதான அந்த காரியத்துக்குள்ளே நாம் பிடிக்கப்படுகிறோம் என்பதாய் அங்கிருந்து நம்மால் வெளியே வரக்கூடாது. தேவ சித்தத்தை அறிந்து நாம் செய்ய வேண்டும். வீடு தேவையா? பொறுத்து கர்த்தர் தருவார். ஏற்ற நேரத்தில் அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கிடு, அவருடைய ஏற்ற நேரத்தில் தருவார். சத்துரு வலை விரிச்சு வச்சிருப்பான். லீஸ்ல காரம், லோன்ல எடுக்கலாம், வீடு இலகுவான முறையில செலுத்தலாம். அந்த வலையில மாட்டிக்கொள்வாயானால் உன்னுடைய இருக்கிற பணமும் உன்னை விட்டு உன்னிடத்தில் இருந்து கடந்து போகும். ஆகையினாலே நாம் மிகவும் 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 அவதானமாய் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த சங்கீத புஸ்தகத்துல இன்னும் ஆழமான ரகசியங்களை அதை நாம் காணக்கூடும். பாருங்க, இந்த வேடனுக்கும் அவனுடைய கன்னிக்கும் அடுத்தது பாழாக்குற கொள்ளை நோய். நான் இன்னுமே கொள்ளை நோயை குறித்து பேச வரவே இல்லை. நான் நினைக்கிறேன் அதை குறித்து
வருகிற வாரம் மூன்றாவது பகுதியாக நான் பேச விரும்புகிறேன். பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள வருகிற ஒருத்தனிடத்துல நாம் அறிமுகப்படுத்த வேண்டிய காரியம் என்ன? உனக்கு ஒரு வேடம் உண்டு. கட்சிக்கிற சிங்கத்தை போல உன்னை சுற்றி வகை தேடி திரிவான். உன்னை விழுத்துக்கும்படி அவனுடைய நோக்கமாய் காணப்படும். பாதாளத்துக்கு கொண்டு அவருடைய நோக்கமாய் காணப்படும். நம்ம அதை சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. எவ்வளவு அழகா சங்கீதக்காரன் அழகா சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி, 2ஆம் வசனம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் நம்பி இருக்கிறது சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். ஆகையால் 10ஆம் வசனம், பொல்லாப்போருக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆண்டவர் அங்கே பார்க்கிறோம், தாவீது மிகவும் தெளிவான முறையில் அவனுக்கு சத்தியத்தை சொல்கிறதை பார்க்கிறோம். நான் நம்பி இருக்கிற தெய்வத்துக்கு நீ அடைக்கலம் வந்தா மாத்திரம் போதாது, உனக்கு ஒரு வேடன் உண்டு. உனக்கு விரோதமாய் அவன் செயல்படுகிற ஒரு சத்துரு எதிரி உண்டு, எதிராளி உண்டு. அவரிடத்திலே கண்ணி உண்டு. அந்த கண்ணிலே விழுந்து போகக்கூடாது, மாட்டக்கூடாது, வலையிலே சிக்கக்கூடாது. அடுத்தது அவரிடத்தில் கொள்ளை நோய்களும் உண்டு. அந்த 2வது 3வது வசனத்துல 3 காரியங்களை சொல்கிறது. அவன் உன்னை வேடனுடைய கண்ணுக்கும், வேடனுக்கும் அவருடைய கண்ணிக்கும் பாழாக்குற கொள்ளை நோக்கி உன்னை தப்புவிப்பார். இந்த காலத்துல சத்துரு ஒரு விதமான ஒரு கொள்ளை நோய்களுக்குள்ளே நம்மை நடத்தி வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கொள்ளை நோய்களிலிருந்து நம்மை தப்புவிப்பார். சாதாரணமாக நான் சொல்லுகிற இந்த கொள்ளை நோய் அல்ல, இன்றைக்கு நாமும் எடுத்துக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா, COVID-19, இது மாதிரி பல விதமான வைரஸை குறித்து இதிலே மறைமுகமாக சொல்லியிருந்தால் இதற்கு இன்னும் ஒரு ஆழமான அர்த்தம் ஒன்று உண்டு. இந்த அர்த்தத்தையும் நான் சொல்லி சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த நாட்களில நானும் நீங்களும் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய், இந்த கொள்ளை நோய்க்கு நம்மை தப்புவிப்பார். அதே அதிகாரத்துல 10வது வசனத்துல சொல்கிறார், ஆகையால் பொல்லாப்போனுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த கொள்ளை நோய்க்கு இன்னும் ஒரு பெயர் வாதை. இந்த வாதை உன்னை அணுகாது. பார்க்கிறோம், எகிப்திலே கொள்ளை நோயை அவர்களின் பாவத்திற்கு பதிலாக தண்டனையாய் கிடைத்தது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. எகிப்திலே நாம் பார்க்கிறோம், அவர்களுடைய பாவத்து நிமித்தமாய் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த 10 வாதைகள், அந்த கொள்ளை நோய்கள் அவர்களுக்கு தண்டனையாய் கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். இந்த கொள்ளை நோயை குறித்து வேதத்தில் இன்னும் ஒரு விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 21வது அதிகாரம், 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 21:1 இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவினான். பாருங்க, இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது தாவீதை ஏவினான் என்று பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவினான். பாருங்க, ஒரு தாவீது என்கிறவர் ஒரு ராஜா, ஒரு தலைவன், ஒரு பொறுப்பில் இருந்த ஒரு மனுஷன், தன்னுடைய பொறுப்பு, தன்னுடைய காரியத்தை சரியா செய்ய வேண்டியவர். அவனை ஏவினான் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. பார்க்கிறோம், இது கர்த்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடும்படிக்கு தாவீதை ஏவினான். அந்த சம்பவங்களை குறித்து ஆழமான ஒரு செய்தி, ஆகையினால நாம் மேலோட்டமாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அந்த வசனங்களை நான் வாசிக்கிற பொழுது, தாவீது ஒரு தலைவனாய் இருந்தான், ஒரு பெரிய பொறுப்புள்ளவனாய் காணப்பட்டான், ஒரு நாட்டுக்கே அரசனாய் இருந்தான். இந்த தாவீதினுடைய சில விதண்டாவாதங்களினாலே சில என்ன சொல்றது, தன்னுடைய விதண்டாவாதம் சொல்றதுக்கு அதுக்கு என்ன, எப்படி சொல்றது, அது சில காரியங்கள் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு அவனுடைய ஒற்றுமையான இல்ல, அவனுடைய விட்டு கொடுக்காத தன்மையினாலே விதண்டாவாதம் பண்ணி விட்டு கொடுக்காமல் தான் செய்வதுதான் சரி என்று சொல்லி அவன் எடுத்த சில தீர்மானங்களினாலே
பலவிதமான பிரச்சனைக்கு முகம் கொடுத்தார்கள். அதே அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசித்து கேட்போம். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வர பண்ணினார். அதனாலே இஸ்ரவேலிலே 70,000 பேர் மடிந்தார்கள். இந்த வசனம் சொல்கிறது, தாவீது செய்த ஒரு தவறினால இஸ்ரவேல் ஜனங்களில் 70,000 பேர் மடிந்தார்களாம். இதற்கு காரணம் யாருன்னு சொல்லி கேட்டா, தாவீதுடைய விதண்டாவாதம், தாவீதுடைய என்ன சொல்றது, அவனுடைய விட்டு கொடுக்காத தன்மையினாலே அந்த சம்பவம் நடந்தது என்று சொல்லி நீங்க வேதத்திலே மேலே கீழே வாசித்து பார்க்கிற பொழுது அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு பாருங்க, ஒரு தலைவராய் இருக்க வேண்டியவர் பாருங்க, இதற்கு காரணம் யாருன்னு சொல்லி கேட்டா, அந்த அதுல இழந்து போன 70 பேருடைய மனைவிகளிடத்திலேயோ பிள்ளைகளிடத்திலே கேட்கும் பொழுது அவர் சொல்வார்கள், ஐயோ இதற்கு காரணம் யார்? தலைவராய் இருந்த, நமக்கு பாதுகாப்பாய் இருந்த தாவீது காரணம் என்று சொல்லுவார்கள். காரணம் தாவீதுடைய விதண்டாவாதம், தாவீதுடைய விட்டு கொடுக்காத தன்மையினாலே அது நடந்தது. அதனாலே கொள்ளை நோயை அவர் அனுமதித்தார். அதனாலே 70 பேர் அங்கே மடிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த கொள்ளை நோயை இன்னொரு விதத்திலே நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். சபைகளில் இருக்கிற சபை தலைவர்களும் கூட அவர்களுடைய பெருமையினாலும் மகிமையினாலும் விதண்டாவதினாலும் விட்டுக் கொடுக்காத சுபாவத்தினாலும் பிழையான உபதேசத்தினாலும் ஜனங்களுக்குள்ளே கொள்ளை நோயை தேவன் கொண்டு வருவதற்கு அனுமதிப்பார். ஆகையினாலே சபை தலைவர்கள் இருக்கிற சபையில சரியான சபை தலைவராய் காணப்பட வேண்டும், செயல்பட வேண்டும். பெருமையும் விதண்டாவாதமும் நீதியற்ற நியாயத்தை பேசாத 2 விதமான கட்சிகளை வைத்துக் கொண்டு தனக்கென்று ஒரு கூட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டு வேதத்தை தனக்கு சாதகமாய் பேசுகிற, வேதத்தை புரட்டுகிற இப்படிப்பட்ட சபை தலைவர்கள் நிமித்தமாய் தேவன் கொள்ளை நோயை அனுப்ப அவர் சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள்ளே வந்து ஒரு சபையில கொண்டு போய் ஒரு சகோதரனை ஒரு சகோதரி குடும்பத்தை அறிமுகப்படுத்தி விடுகிற பொழுது அவர்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும். வேடன் ஒருவன் உண்டு, அவரிடத்திலே கன்னிகள் உண்டு, அவரிடத்திலே அம்புகள் உண்டு. அது மாத்திரமல்ல, கொள்ளை நோய் அவரிடத்திலே உண்டு. சில வேளையில சபைக்குள்ளே அந்த கொள்ளை நோய் ஏற்படலாம். நானும் நீங்களும் அவர்களுக்கு காண்பித்துக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரை பற்றி மட்டும் சொல்லாமல் ஆபத்தை குறித்தும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கும் இந்த கன்னிகளை குறித்து நாம் காட்டிக் கொடுக்க வேண்டும். பாலிய பிள்ளைகளை வைத்திருக்கிற தகப்பனே, தாயே, பாலிய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. சத்துரு அன்பு என்கிறதான கன்னிகளே வலையிலே சிக்கிவிடாதபடிக்கு அவன் கையிலே இருக்கிறதான அன்பு வாலிப பெண் பிள்ளை, வாலிப ஆண் பிள்ளைகளை கெடுக்கும். அந்த அம்பு, அவன் கையிலே இருக்கிற அந்த அம்பு உன் இருதயத்தை கிழிக்கும், உன்னை வேதனைப்படுத்தும், உன் எதிர்காலத்தை சின்னாபின்னமாக்கும், உன் பெயரை கெடுக்கும். அவன் எய்கிற அம்பு நீ நினைக்காத, ஐயோ அவர் ரொம்ப என்ன நேசிக்கிறாரு அதனால அம்பு விட்டுக்கிட்டே இருக்கிறார் நினைச்சுட்டு இருக்காது. அதான் சத்துருவாகிய வேட்டைக்காரனுடைய வேடனுடைய கையில் இருக்கிற அம்பு உன் எதிர்காலத்தை கெடுக்க, உன் நிம்மதியை கெடுக்க, உன் பேரை கெடுக்க, உன் தகப்பன் தாயுடைய பேரை கெடுக்கும்படியா சத்துரு எய்கிற அம்பு. அது இனம் காண வேண்டும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. வாலிப பிள்ளைகள் யாரோட பேசுகிறாங்க, யாரோட பழகுறாங்க, யாரோடு கூட சம்பாசிக்கிறாங்க, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை தகப்பனுக்கும் தாய்க்கும் உண்டு. அவர்களை நாள்தோறும் சோதித்து பார், தேடிப்பார், அவருடைய நினைவுகளை ஆராய்ந்து பார். இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை இந்த அம்புக்கு, இந்த வேடனுக்கு, இந்த கல்விக்கு தப்புவிக்க வேண்டும் என்று விரும்புறீங்க. ஒருவேளை 91வது சங்கீதம் 2வது வசனத்திலே நாம் வாசித்த பிரகாரம் இந்த தாவீது, நான் கர்த்தரை நோக்கி நீரை நடக்கலாம் என் கோட்டை என் தேவன் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லி அவன் மாத்திரம் ஒரு சுயநலமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்திருந்தான். கீழே இருக்கிற வார்த்தைகள் நமக்கு இருந்திருக்காது. அவன் சுயநலமற்றவனா இருந்தபடினால சொல்றான், அவர் உன்னையும் வேறொருடைய கண்ணுக்கு தப்புவிப்பார்.
இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு யார் உண்டு? ஒரு செழிப்பின் உபதேசம், ஆசீர்வாதம், சுகம், ஐஸ்வர்யம், கார், வீடு, மங்களம், ஒரு பக்கத்தை மாத்திரம் சொல்லிக் கொடுக்கிற உபதேசம் இன்றைக்கு பல சபைகளிலே உண்டு. இந்த வேடனை குறித்து காண்பித்துக் கொடுக்க வேண்டும், அவனுடைய குணாதிசயத்தை குறித்து காண்பித்துக் கொடுக்க வேண்டும், அவனுடைய திட்டங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும், அவனுடைய வலைகளை நாம் மாட்டிக்கொள்ளக் கூடாது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் செயல்பட வேண்டும் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே 14 தொடக்கம் 16 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் மிகவும் அழகான ஒரு வார்த்தையை ஆண்டவர் அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். அவனை கனப்படுத்துவேன், மறுமுத்தல் அருளி செய்வேன், விடுவிப்பேன், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், தப்புவிப்பேன், திருப்தியாக்குவேன், ரட்சிப்பை கொடுப்பேன். ஆண்டவர் சொல்ற அந்த 14 தொடக்க 16 உள்ள வார்த்தைகள் தேவனுடைய இருதயத்திலே இருந்து புறப்பட்ட வார்த்தைகளாய் காணப்படுகிறது. 3 தொடக்கம் 8 உள்ள வார்த்தைகள் அவனை சீர்படுத்துகிற, அவனை பலப்படுத்துகிற, அவனுக்கு சில ஆலோசனை சொல்லுகிற வார்த்தைகளாய் காணப்படுகிறது. முதலாவது வார்த்தை அந்த அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பை கொடுக்கிறது. 2, 3, 2 மனுஷர்கள் சேர்ந்து சம்பாஷிக்கிற ஒரு சம்பவத்தை குறிக்கிறது. யார் இந்த வேடன்? அவனுடைய கண்ணி எது? கொள்ளை நோய் எது? இதெல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுது அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ஜெயம் கொண்ட வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை நம்மால வாழ முடியும். ஆகையினாலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, என்னோடு கூட யூடியூப், பேஸ்புக் கூடாக இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பமே, ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்டு சுயநலமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அடுத்த வீட்டுக்காரனை குறித்து கவலையற்ற அக்கறையற்றவனாய், தகப்பன் தாயை குறித்து, சகோதரர்களை குறித்து, உன் கண்ணிலே நீ காண்கிற ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து நீ கவலையற்றிருக்கிறாயா? அல்லது அவர்களை நீ ரட்சிப்புகளை நடத்துகிற ஒரு பக்கம் மாத்திரம் சொல்லிக் கொடுத்து அவர்களுடைய எதிர்பார்ப்பு அற்று போய் அவர்கள் பின்வாங்கி போய் கிறிஸ்துவ விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? நாம் செய்ய வேண்டிய 2 பகுதி உண்டு. கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும், உபத்திரவத்தை காண்பிக்க வேண்டும். இத்தனை உபத்திரவங்களுக்குள்ளும் நம்மை நடத்தக்கூடியவர் அவர் என்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஒருவேளை இதுவரை அந்த தெய்வத்தை நானே அடைக்கலமா, தஞ்சமா, துருகமா, கேடகமா, பாதுகாப்பா நான் மாத்திரம் அதுக்குள்ள இருந்தேன் என்று சொல்லுவீர்களானால் மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லுகிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். இந்த வேடனை குறித்து, இந்த கண்ணியை குறித்து, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே 2 பக்கம் உண்டு என்பதை குறித்து ஆணித்தரமாக நாம் சொல்லுகிறவர்களாய் மாற வேண்டும். உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, உன் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. வேதத்தை அமர்ந்திருந்து தியானி. இப்படி வேதத்தை பகுதி பகுதியாக பிரித்து வாசிக்க பழகு, தியானிக்க பழகு. இது 91வது சங்கீதம் மனப்பாடமா எத்தனையோ வருஷமா நாம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இத்தனை ரகசியங்கள், இத்தனை ஆழமான காரியங்களை அடங்கி இருப்பதை நான் அறிந்திருந்தோமா? அது வெறும் பாதுகாப்பின் சங்கீதம் மாத்திரம் சொன்னோம். இன்றைக்கு சபைகளிலே இப்படிப்பட்ட சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பது மிகவும் அரிதாய் காணப்படுகிறது. ஆகையினாலே இது கடைசி காலம். இந்த விதமான சத்தியங்களை நம்மளால கேட்க முடியாது. சபைகளிலே இன்றைக்கு ஜனங்களை அவர்கள் செழிப்புக்குள்ளே, ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் சீக்கிரத்திலே விழுந்து போவார்கள், தங்களுடைய எதிர்பார்ப்பு அற்று போகிற பொழுது. ஆகையினாலே என் பிரியமான சகோதரி சகோதரியே, இந்த தேவன் எவ்வளவு நல்ல தேவன். இந்த 2 பேருடைய சம்பாஷணைக்கு நடுவில் அவர் இறங்கி வருகிறார். வந்து 14 16 வரைக்கும் நான் உனக்கு என்ன செய்ய போய் என்கிறதான உடன்படிக்கைய அங்கே அவர் ஏற்படுத்துகிறதையும் உடன்படிக்கை பண்ணுகிறதையும் அங்கே நாம் அந்த வார்த்தைகளுக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த திருப்திக்குள்ள, இந்த ரட்சிப்புக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த தேவன் நமக்கு மறுஉத்தரவு அருளி செய்கிறாரா? நம்மளை கனப்படுத்தி இருக்கிறாரா? உயர்ந்த இடங்களில் அவர் வைத்திருக்கிறாரா? நம்மளை விடுவித்திருக்கிறாரா? நம்மை திருப்தியாக்கி இருக்கிறாரா? நம்மை தப்புவித்திருக்கிறாரா என்பதை குறித்து நம்மை நாமே கேள்வி கேட்கிற பொழுது நம் இருதயம் நமக்கு சாட்சி கொடுக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே,
காலை வேளையிலே பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. 91வது சங்கீதத்திலே ஆண்டவரே 2 மனுஷர்கள் சம்பாஷித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் எதிர்பார்க்காத விதத்திலே, அவர்கள் ஜெபிக்காத நேரத்திலே அவர் நடுவிலே நீ வந்து ஆண்டவரே நீங்க சொல்ற வார்த்தைகள் அது எவ்வளவு இன்பமான வார்த்தைகள். அவன் என்னிடத்திலே வாஞ்சா இருக்கிறபடினாலே நான் அவனை விடுவிப்பேன், தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், திருப்தியாக்குவேன், மறு உத்தரவு கொடுப்பேன், அவனுக்கு ரட்சிப்பு அருளி செய்வேன் என்று சொல்லி நீர் இடைப்பட்டு சொன்ன வார்த்தைகளை இந்த காலைகளில் நாங்கள் தியானிக்கிற பொழுது எங்கள் இருதயம் ஆண்டவரே பூரிக்கிறது சுவாமி. ஆண்டவரே இத்தனை காரியத்தையும் நான் பெற்றுக்கொண்டு இந்த ரட்சிப்பு, விடுதலை, பாவ மன்னிப்பு நிச்சயம், பரலோக நிச்சயம், உங்களை அடைக்கலமா, தஞ்சமா, திருவமா, கேடகமா உங்களை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிற நான் மற்றவர்களுக்கு எப்படி இந்த சுவிசேஷத்தை, இந்த கிறிஸ்துவ அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற அந்த வைராக்கியத்தை இந்த நாளில் எனக்குள்ளே கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. அழிந்து போகிற இந்த ஜனங்கள் வேடனுடைய கண்ணுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் அவர்களை தப்புவிக்கும்படியா என்னை தெரிந்து கொண்டு எனக்கு கொடுத்த அந்த பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துவேன். சந்தர்ப்பம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கிறிஸ்துவை பறைசாற்றுகிற, கிறிஸ்துவை பிரசவிக்கிற ஒரு பகுதியை மாத்திரமல்ல, கிறிஸ்துவை மாத்திரமல்ல, இங்கே பார்க்கிற உபத்திரவத்தை ஆண்டவரை பற்றி மாத்திரமல்ல ஆபத்தை குறித்தும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அந்த உணர்வை இந்த நாளில் கொடுத்தீங்க சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களை தயவாய் நடத்துங்க. இந்த 91வது சங்கீதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் படி நாங்களும் இந்த வேடனுடைய கண்ணுக்கு பாழாக கொள்ளுக்கு தப்புவிக்கப்பட்டவர்கள். அவருடைய எந்த கண்ணீரும் நாங்கள் அகப்படாதபடிக்கு என் ஆண்டவராகிய நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பொருத்தனையின்படி இதற்குள்ளே நாங்கள் சுகமாய் வாழக்கூடிய கிருபை எங்களுக்கு தரும்படியாக உங்க சமூகத்தில் கேட்டவர்கள், தீர்மானம் எடுத்தவர்கள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரான் பேர் பேரை ஒப்புக் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து உங்களுடைய ஆணிபாத கருத்துக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். ஒவ்வொரு வாரமும் காலை 9:30 மணிக்கு யூடியூப், ஃபேஸ்புக் கூடாக கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆராதனைகள், எங்களுடைய செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்களானால் எங்களுக்கு அதை எழுதுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். God bless you. God bless you. God bless you.